நன்றி கெட்ட நாய். நன்றி கெட்ட நாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டிருக்க மாட்டீங்க, நான் பட்டிருக்கேன். நன்றி கெட்ட நாய். நாயின்னு சொன்னால் நாய் இருக்குல்ல, 4 கால், அதை சொல்லலை, மனுஷ ஜென்மம் தான் சொல்கிறேன். மனுஷ ஜென்மம் தான் சொல்கிறேன். நன்றி கெட்ட நாயின்னா மனுஷர் தான் சொல்கிறேன். மனுஷருக்கு தான் நன்றியே இருக்காது, நாய்க்கெல்லாம் நன்றி இருக்கும். ஒரு வேளை சாப்பாடு போடுங்களேன், அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டுனா, இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போகிறோமோ, இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோமோ, நம்ம வாசலில் படுத்து கிடக்கும், நம்ம கூட போனால் நம்ம கூட வரும். எத்தனை பேர் நம்ம வீட்டுக்கு யாரும் ஏற்று மனுஷர் வரக்கூடாது, வந்தால் உடனே பிழைக்கும். அதுக்கு நன்றி இருக்குது. நாய் நான் சொல்கிறது அந்த நன்றி கெட்ட ஜென்மம்னு சொல்கிறது யாரனா மனுஷ ஜென்மம்னு சொல்கிறேன். நம்மக்கிட்ட ஒரு வேளை சோறு தின்னாலும் அந்த நாய்க்கு வந்து நன்றி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மனுஷருக்கு இருக்காது. நம்ம எவ்வளோ போட்டாலும் நன்றி இருக்காது. நன்றி சுவாசமே இல்லாத நாய்ங்கன்னு சொல்கிறத வந்து மனுஷரை சொல்கிறேன். மனுஷருக்கு மட்டும்தான் நன்றியே இருக்காது. அது நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், யாராவனாலும் இருந்துட்டு போட்டோம், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், எந்த மயிராக இருக்கட்டும், யாராவனாலும் இருந்துட்டு போட்டோம், நன்றி கிட்ட நாய்ங்கெல்லாம் நம்மக்கிட்ட வாங்கி திங்கிற வலிக்கும் தான். அப்படியே பாசம் இருக்கிற மாதிரிலாம் சீன் போடுற ஜென்மங்கள்லாம் சொந்தக்காரங்களையும் தான் சொல்கிறேன். சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், எவனாவனாலும் இருந்துட்டு போகட்டும், எவ்வளவனாலும் இருந்துட்டு போகட்டும் சொல்கிறேன். நம்மக்கிட்ட இருக்கிற வலிக்கும் தான் புட்டிங்க நல்லா திங்கிறது. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எதுவும் இல்லைன்னா ஊனா என்ன தெரியுமா, சங்கு ஊற்றி தள்ளுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம மைண்டில் வந்து ஏற்றிக்க மாட்டோம். இந்த நாய்ங்க வந்து ஏமாத்துக்குழி நாய்ங்கிறத வந்து மற்ற பேர் சொன்னாலும் நம்ம மைண்டில் ஏற்றிக்க மாட்டோம். நம்ம வந்து நாய்ங்க மேலே நம்பிக்கையாக தான் இருக்கும். ஆனால் நாய்ங்க லாஸ்ட்டில் பொதுடி தள்ளிடும். நன்றிகட்ட நாய்ங்க. ஒன்றே ஒன்று, இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல, பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குங்க, யாருக்கும் நல்லதே செய்யாதீங்க. அது கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், தாய் தகப்பனாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், மாமனாக இருக்கட்டும், மச்சனாக இருக்கட்டும், எந்த மயிராவனாலும் இருந்துருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், எந்த தேப்பயிலாவனாலும் இருந்துருப்போம், செய்யாதீங்க நல்லது. நம்மக்கிட்டே பிடிங்க நல்லா தின்னுட்டு நமக்கு ஃபுல்லாக பூச்சி விட்ருவானுங்க. ஆமாம், பொல்லாத பசங்க எல்லாருமே தான் நான் சொல்கிறேன். அது மாதிரி நான் நிறையா செஞ்சுட்டு இன்றைக்கி அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்குறேன். நன்றி கெட்ட நாய்ங்க. சாரி, நாய்ங்கன்னு சொல்லக்கூடாது, ரெண்டு கால் அந்த நாய்களை சொல்கிறேன். அதனால நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒன்று நம்மளுடைய புத்திக்கு நம்ம இருந்துக்கணும். எந்த நாயையுமே நம்பக்கூடாது. எல்லாம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற வழியும் பிடிங்கி தின்னுட்டு அதுக்கப்புறம் வாய் காமிச்சிருங்க. நன்றி கெட்ட நாய்ங்க. இப்போ தான் தெரியுது சில ஜென்மங்களோட முகம். ஆனாலும் கண்ணு மறைஞ்சிருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் கிளியராக இருக்குது கண்ணு.